ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ட்ரெண்டிங்காகவே போகிறோன்னு சொன்னால் யார்கிட்டன்னு சொன்னால் கிருஷ்ணாவுடைய கொள்ளை அடித்தன்னு சொல்லி எல்லாம் போட்டு அவரை போட்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் சில பேரை எனக்கு பார்த்த உடனே தெரியும் இவர்கள் கொள்ளை அடிப்பார்களா கொள்ளை அடிக்க மாட்டார்களான்னு. ஆனால் நான் கிருஷ்ணாவை ஏற்கனவே நிறைய தரம் நான் சொல்லியிருக்கிறேன். கிருஷ்ணாண்ட வீடியோக்களை பார்த்தே சொல்லிக்கிறேன். அவர் கூட இவ்வளவு உதவி செய்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு போய் மழை அழுக்கல தண்ணி அழுக்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களுக்கு போய் வறுமைப்பட்டவர்களெல்லாம் பார்த்து அவர்களுக்கு எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அது நான் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சில பேர் என்ன சொன்னால் அவரை கொள்ளை அடிக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிங்கோ, அவருக்கு யூடியூப்பாலேயே நிறைய வருமானம் வரும். அதோடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நிறைய இடங்களுக்கு போகின்றார். அப்போ நிறைய இடங்களுக்கு காசு கொடுக்கும்போது அவருக்கு கொடுக்குறவர்களும் கொஞ்சம் ஒரு சொட்டு சொல்லுவார்கள், இவ்வளவு செலவுக்கு போகிறீங்களே அப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நான் நினைக்கையில் கிருஷ்ணா அவ்வளோ தூரம் எடுக்குமென்று நினைக்கையிலே. ஏனென்றால் அதுக்கு நிறைய வருமானம் வருது. இப்போ யூடியூப்பில் இருந்து நிறைய வருமானம் வரும்போது அதையே அந்த காசு எடுக்க போதும் முதல் கிருஷ்ணாவை பார்க்கும்போது ஒரு கொள்ளை அடிக்கிற ஆள் கணக்கு தெரியல. பாருங்க, சரியான சாஃப்டான முகமும் சரியான சோகமான முகமுமே இருக்குது. மற்றது என்னன்னு சொன்னால் இப்போ கிருஷ்ணா சங்கிலி காப்பு கார்கள் வச்சிருக்கிறார் என்றால் அது அவருடைய உழைப்பு. அவர் சரியான கடுமையான உழைப்பு. ஒரு யூடியூப் எடுக்கிறோன்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு வீடியோ எடுக்கிறோன்றால் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த கஷ்டத்துக்குள்ள அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவ்வளவு வீடியோவையும் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ, ஒரு வீடியோ போட்டாலே இப்போ ஒரு 1000 வியூஸுக்கு இங்கத்தை காசு ஒரு $2 கொடுக்கிறான். ஆனால் இவர் ஒரு எத்தனை வியூ பார்க்குது, இவருக்கு 50K 60K என்று பார்க்குது. அப்போ நச்சு பாருங்கோ, இவர்களுக்கு இவ்வளோ வருமானம் வருமாண்டு. அப்போ நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது இப்போ கிருஷ்ணா என்ன உள்ள இந்த தமிழர்கள் கொடுக்குற காசுகள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஆனால் என்னென்னு சொன்னால் அவர் நல்ல மனப்பான்மையோடு அவர் கூடின மக்களுக்கு உதவி செய்கின்றார், வறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். அதை பார்த்து சில பேர் சரியான பொறாமையாக இருக்கும். அந்த பொறாமையில் என்ன செய்வினம்னு சொன்னால் கிருஷ்ணாவை போய் சொல்லி கொண்டிருப்பினம், இவர் கொள்ளை அடிக்கிறார் எல்லாம் செய்கின்றார். ஆனால் நான் பார்த்ததுக்குள்ள கிருஷ்ணா அப்படி ஒரு ஆளுண்டு நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு